ஒரு உழைப்பாளியோட அருமை தெரியாமல் குப்பையில் வீசுகிறோம். வணக்கம், நான் மதன் பேசுகிறேன். இது என்ன பானை தெரியுங்களா? பொங்கல் பானை. பெரும்பாலும் இந்த பானைகள் அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் இந்த மாதிரி பொங்கல் வச்சாங்கனாக்கா இந்த பானைகள்லாம் வீச மாட்டாங்க. இதில் பொன் பொருள் தண்ணி ஊற்றி வச்சு இதில் தான் சமையல் பண்ணுவாங்க. அந்த காலத்தில் மண் சட்டியில் சமைச்சா நல்லது, இதில் தண்ணி ஊற்றி குடித்தாக்கா மினரல் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் பொன் பொருள் சேர்த்து வச்சாக்கா கண்டிப்பாக வருங்காலத்தில் நம்மளுக்கு உதவியோ தானியங்களை சேர்த்து வச்சாங்க. இதை அந்த காலத்தில் முன்னோர்கள் மண்ணில் போச்சு வச்சு இன்றைக்கி பெரிய புதையலாக இருக்குது. இன்றைக்கி நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம்? பொங்க வச்சுட்டு இதோட அருமை தெரியாமல் நம்ம என்ன பண்ணுறோம்? தூக்கி குப்பையில் போடுறோம். குப்பையில் போட்ட பிறகு என்ன ஆகுது? மண்ணோட மண்ணாக மக்கி போக மாட்டுது, உடச்சி போடுறாங்க. காலுக்கு பதமாக சில பேருக்கு வெட்டுப்படுது. அது மட்டும் இல்லாமல் இதில் தண்ணி தங்கினாக்கா டிங்கி கொசு ஏற்படுது. நாட்டில் பல பிரச்சனை. அது மட்டும் இல்லாமல் நம்ம பன்னீர் குடத்தில் பிறந்து இதை அஸ்தியில் கலைக்கிறப்ப கடலில் இதை கடல்லே வீசிடுறாங்க. சில நேரங்களில் இது உடச்சும் போடுறாங்க. கடல் உயிரினங்களுக்கு பாதிப்பு உண்டாகுது. ஆனால் இது மறுசூழ்ச்சி பண்ணுறோமா? இல்லையே. அதனால் நான் புதுமையாக யோசித்து வருஷம் புதுசாக ஆகுது தவிர நம்ம மாற்றத்தை ஏற்படுத்தலை. அதனால் இந்த பொங்கல் அதுமா நான் எப்போது செய்வேன் தான். இந்த பொங்கல் அதுமா இந்த மண் பானையை வீசாமல் அது மட்டும் கீழே உடச்சி விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு மரத்தை நட்டு வைங்க. ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு ஒரு சிந்தனையை உருவாக்க தான் இந்த காணொலி செஞ்சு போடுறேன். ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனையை நம்ம உருவாக்குவோம். மாற்றத்தை கொண்டு வந்தால் தான் அடுத்த தலைமுறைக்கு பாதுகாப்பாக அமையும்.